5 ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்றுள்ளதாக காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி ஆர் மனோகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில பொருளாளருமான ரூபி ஆர் மனோகரன், தற்போதும் அவர்தான் இங்கு சட்டமன்ற உறுப்பினர். இந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் என்ன என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதி தன்னிறைவு பெற்றிருக்கா? என்ன மாதிரியான திட்டங்களை செஞ்சிருக்கு? கடந்த 7 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு பதவிக்காலம். ஆனால் நான் நாங்குநேரியில் 7 ஆண்டுகளாக இருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடந்தபோது நான் இந்த ஊருக்கு புதுசு, எல்லாரும் என்ன வெளியூருக்காரன், உள்ளூர்காரன், சென்னைக்காரன், கன்னியாகுமரிக்காரன் என்னெல்லாம் பேசினாங்க. அந்த இடைத்தேர்தலில் நான் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தேன். 2 வருடமும் இந்த மக்களோடு மக்களாக இருந்து கொரோனா காலத்திலும் பயணம் செய்து மீண்டும் எனக்கு 2021ஆம் ஆண்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த நாங்குநேரி தொகுதி மக்கள் கொடுத்தார்கள். அந்த நாளிலிருந்து இந்த மக்களுக்காக முழுக்க நான் இந்த நாங்குநேரி அரசியல் வேலை, எங்களுடைய கட்சி பணிகளுக்காக சென்னை, இதே தான் அந்த நாங்குநேரி மக்களை சுற்றி கொண்டே இருக்கிறேன். இப்படி சொல்லுவாள்ல, பிள்ளையாரை சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன். நான் பல செய்யணும்னு மிகப்பெரிய ஆசைகள் இருந்தது. அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னால் முடிந்த அளவு இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி இருப்பதாக நான் மனப்பூர்வமாக ஒரு உணர்வுபூர்வமாக திருப்தியாக நான் இருக்கேன். எந்த ஒரு மக்களிடம் பெற்றுக்கொண்டாலும் அந்த மனுக்களை நாங்கள் மிக மிக நுணுக்கமாக நாங்கள் அரசிடம் பதிவு செய்திருக்கிறோம், அதிகாரிகளிடம் பதிவு செய்திருக்கிறோம். சில நடந்திருக்கலாம், சிலது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை இந்த ஆட்சியில் முழுக்க அதை பதிவு செய்திருக்கிறான். சட்டசபையில் பதிவு செய்திருக்கேன், மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதிவு. ஒரு சில குறைபாடுகள் நம்முடைய பகுதிகளில் இருக்குது. அது நிச்சயமாக நாங்கள் செஞ்சு கொடுப்போன்றது முழுமையாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த முதல்ல நான் சொல்கிறது, நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு 5 ஆண்டுகளாக ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கார். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் காலத்தில் எப்படி ஒரு நல்ல திட்டங்கள் படிப்படியாக, அதாவது அவருடைய கவனம் முழுக்க நம்முடைய இளைஞர்களும் குழந்தைகள் தான் நம்முடைய நாட்டுடைய மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்துக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்? கல்வியை கொடுக்கணும், வேலைவாய்ப்பை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும். அதை தான் நம்முடைய முதல்வர் செஞ்சுட்டு இருக்காரு. சில நீங்கள் இப்போதைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் சிப்காட் அறிவிச்சிருக்காங்க. நாங்குநேரியில் 2 மூலகர்பட்டியில் 2 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை முதலாக இந்த ஆட்சி வந்த உடனே நம்முடைய தமிழக முதல்வர்கிட்ட இருந்து உடனடி இப்போ வேலை ஆரம்பித்து இந்த நிலம் கையகப்படுத்தும் இது நடந்துட்டு இருக்குது. அந்த இதை உறுதியாக அந்த வர்றதுக்கான இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக இங்கே சிப்காட் வரும். இந்த பகுதியில் இருக்க இளைஞர்களுக்கு முழுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கு முழுமையாக நான் அதுக்கு போராடுவேன். அது மட்டும் இல்லை, நாங்குநேரியில் இருக்க சிப்காட்டு இப்போ அரசு முழு கவனம் செலுத்தி அது தனிவார மாதம் இருந்ததை முழுசாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பாட்டு